இது சிவா சார் எனக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன பிரியா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, செல்லையே பாத்துக்கிட்டு இருக்க, எடுத்து பேசு பிரியா. ஓகே மது. ஹலோ பிரியா, நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன பிரியா பண்ணிக்கிட்டு இருக்க? சார் இது என்ன கேள்வி? ஆபீஸ்க்கு வந்தா வேலை தானே சார் பாப்போம், வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால வேலையே பார்க்க முடியல பிரியா, ஓ நினப்பாவே இருக்கு. பிரியா? யார் பிரியா? அது பிரியா சொல்ல வேண்டியதானே, நான் கட்டிக்க போறவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. சார் என்ன பிரியா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, யார் பிரியா? அது எங்க அத்தை பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது அத்தை பொண்ணா? புதுசா என்ன அத்தை பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணுது? பிரியா, அத்தை பொண்ணுன்னு சொல்லி இருக்க கூடாது பிரியா, அத்தை பையன்னு சொல்லி இருக்கணும். சார் என்ன சார் ஆபீஸ் நேரத்துல ஃபோன் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சார் விஷயம்? ஒன்னும் இல்ல பிரியா, உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. எங்க ஆபீஸ்ல தான் உன்னை சுத்தி 4-5 பேர் நின்றுகிட்டே இருக்காங்களே, அதான் போன்ல பேசுறேன். சார் என்ன சார் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, முத வேற என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு போட்டும் பிரியா, அதான் அத்தை பொண்ணுகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டீல. சரி பிரியா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்ட பிரியா? தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டேன் சார், நீங்க சாப்பிட்டீங்களா? எங்கப்பா, வேலைக்கு வர அவசரத்துல சாப்பிடுன்னு எங்க அம்மா சொல்லத்தான் செஞ்சாங்க, லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் சார் சாப்பிடாம வந்தீங்க? உழைக்கிறதே வயிற்றுக்கு தானே சார், ஒழுங்கா சாப்பிட வேண்டியதானே. எங்கப்பா, முக்கியமான ஃபைல பாக்கணும்னு சொல்லி அர்ஜென்ட்டா கூப்பிட்டதுனால வந்துட்டேன். சரி பிரியா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் படத்துக்கு போவோமா? என்னது படத்துக்கா? என்ன பிரியா இப்படி சாக்காகுற, படத்துக்கு தானே கூப்பிட்டேன். நான் எங்கேயும் வர மாட்டேன் சார். என்ன பிரியா இப்படி சொல்ற? என் ஃப்ரெண்டு லவ்வர் எல்லாம் கூட்டிக்கிட்டு தியேட்டர் மால் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, நான் உன்னை தியேட்டருக்கு தானே கூப்பிடுறேன், வா பிரியா போயிட்டு வருவோம். இல்ல சார் நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன பிரியா சொல்ற, நான் மட்டும் போகவா? பிரியா உன்னோட தான் படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பிரியா. இல்ல சார், லேட்டா போனா அக்கா திட்டுவாங்க. பிரியா, உங்க அக்காட்ட நான் ஃப்ரெண்டோட படத்துக்கு போறேன்னு சொல்லிப்பார் பிரியா, விடுவாங்க. இப்ப வேணாமே, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சார், கண்டிப்பா உங்களோட படத்துக்கு நான் வரேன். ஓ பிரியா, உங்கூட படத்துக்கு போகணும்னு ஆசையில உங்ககிட்ட சொன்னேன், நீ வேணாம் சொல்லிட்ட. கண்டிப்பா போகலாம் சார், இந்த ஒரு தாட்டி மட்டும் மன்னிச்சுக்கிறங்க, இன்னும் கொஞ்ச நாள் சென்று கண்டிப்பா போவோம். உயிரே உயிரே பிறந்தாயே எனக்காய் பிறந்தாயே, நீ கூட எனக்கும் ஒரு தாயே. பிரியா என்ன இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? கேட்டா அத்தை பொண்ணு சொல்றா, அத்தை பொண்ணுட்ட பேசுற மாதிரி தெரியலையே, சம்திங் ராங். பிரியா, நீ சிரிக்கும் போது சில்லறைய சிதறி விட்ட மாதிரி கலகலகலன்னு கேக்குது பிரியா. சிவா சாரோட அப்பா வராங்க. ஐயோ, பிரியா வேற அந்த சைடு திரும்பி யார்ட்டையோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே, சார் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பிரியா பிரியா. ஆமா. இல்ல சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னம்மா வேலையெல்லாம் எப்படி பாக்குற? நல்லா பாக்குறேன் சார். சிவா வந்துட்டானா? வந்துட்டாங்க சார், ஆபீஸ் ரூம்க்குள்ள தான் இருக்காங்க. சரி சார். ஓகே. சரி. யார் இந்த பொண்ணு ஆபீஸ் நேரத்துல வேலையை பார்க்காம இப்படி போன பேசிக்கிட்டு இருக்கு? அச்சச்சோ, பிரியா மாட்டிக்கிட்டியே. பிரியா போனை வச்சு தொலைறாளா? இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு, ஆபீஸ் நேரத்துல வேலை பார்க்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. சார் அது இவ புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா சார். நீனே பாருமா, வேலை பார்க்கற நேரத்துல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கு. நான் வந்தே 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும், இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசுதுன்னோ தெரியல. ஏய் பொண்ணே, ஏய். சார் ஒரு நிமிஷம். என்னது, நான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த சைடு என்ன ஏதுன்னு போய் கேளுங்க, போங்க. சொல்லுங்க. ஓகே. ஓகே ஓகே. என்ன ஒரு திமிரு, என்கிட்டயே அங்க போய் பாருன்னு சொல்றியா? ஐயோ, இந்த பிரியா தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளான்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சிவா சாரோட அப்பா கிட்ட என்னமா பேசுறா? என்ன ஒரு திமிரு, வேலை நேரத்துல வேலையை பார்க்காம யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு என்னையே மதிக்காம இருக்கியா? உன்னை இந்த வேலையில இருந்து தூக்குறனா இல்லையான்னு பாரு. நான்சென்ஸ், ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வரல. ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காங்களே, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரியா திடீர்னு என்னை திட்டுற? சார் நான் ஒண்ணு உங்களை திட்டல சார், இங்க ஒரு பட்டிக்காட்டனை தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். பிரியா, உனக்கு சரியான கோபம்லாம் வரும் போல இருக்கே. ஆமா, கோபப்படுத்துற மாதிரி இருந்தா கோபம் வராதா சார்? இவ யாருக்கிட்ட தான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு இனிமே இந்த ஆபீஸ்ல வேலை இருக்குமோ இல்லையோ? பிரியா சார், மது இங்க வரா சார், நான் உங்ககிட்ட அப்புறமாட்டி பேசுறேன்.
தோழிய பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல போல இருக்கு. சரி பிரியா, நான் அப்புறமாட்டி பேசுறேன். ஓகே சார். என்ன மது, ஏன் கோவமா இருக்க? ஏய் பிரியா, இவ்வளவு நேரம் நீ யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்த? அதான் எங்க அத்தை பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. உனக்கு அறிவு இருக்கா பிரியா? ஏன் மது கோவமா இருக்க? பிரியா, நீ போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா சாரோட அப்பா வந்தாங்க. என்ன மது சொல்ற? சிவா சாரோட அப்பா வந்தாங்களா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லல? என்னது, நான் ஒரு வார்த்தை சொல்லலையா? நான் அப்ப இருந்து பிரியா பிரியா பிரியான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். நீ தான் மும்மரமா போன் பேசிக்கிட்டு இருந்தியே. ஐயோ, நான் போன் பேசிக்கிட்டு இருக்கறத சார் பாத்துட்டாங்களா? ஆமா பிரியா, பாத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க வந்தப்ப என்கிட்ட பேசாதீங்க, அவங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்ட பிரியா. அவர் கோபத்துல போறாரு. மது, என்ன மது சொல்ற? பிரியா இப்படி பண்ற? முன்னாடி எல்லாம் ஆபீஸ் நேரத்துல போன் வந்தா கூட எடுக்க மாட்டேன், ஆனா மணிக்கணக்கா இப்ப பேசிக்கிட்டு இருக்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது இங்க பாரு பிரியா, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா மரியாதையா சொல்லு. உங்க அத்தை பொண்ணுட்ட மட்டும் பேசுனேன்னு சொல்லாத பிரியா. யார்கிட்ட பேசுன? அது சிவா சார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னது, சிவா சார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? என்ன பிரியா சொல்ற? ஆமா மது, சிவா சார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ் விஷயமா பேசுனியா? இருக்காதே, சிரிச்சு சிரிச்சுல பேசிக்கிட்டு இருந்த. என்ன விஷயம் பிரியா? அது பிரியா, உன் ஃப்ரெண்டு கேக்குறேன், மறைக்காம சொல்லு, என்ன விஷயம்? மது, அது நானும் சிவா சாரும். நீனும் சிவா சாரும் லவ் பண்றோம் மது. என்ன பிரியா சொல்ற? நீனும் சிவா சாரும் லவ் பண்றீங்களா? ஆமா மது. என்ன இது, இன்னைக்கு நாள் ஒரே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துகிட்டே இருக்கு. பிரியா, உண்மைக்குமே வா பிரியா? ஆமா மது, அன்னைக்கு கூட லேட்டா வந்தனே, நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கன்னு கூட கேட்டியா? ஆமா, அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல மது. அப்ப சிவா சார் தான் லேட் ஆயிருச்சு ஆபீஸ்க்கு, பைக்ல ஏறு பிரியா அப்படின்னு சொன்னாங்க. நானும் லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி பைக்ல ஏறி வந்தோம் மது. அப்ப சிவா சார், என் மனசுல ஒண்ணு இருக்கு, உங்ககிட்ட சொல்லணும் பிரியான்னு சொல்லி ஒரு லக்கில இறக்கி அவர் மனசுல உள்ள லவ் என்கிட்ட சொன்னாரு மது. சிவா சாரி லவ் சொன்னாங்களா? ஆமா மது, எனக்கும் சிவா சார பிடிக்கும். ஏ கள்ளி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மூடி மறைச்சிருக்க மது. நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன், நானா கண்டுபிடிக்கிற வரைக்கும். சாரி மது. என்கிட்ட எதுக்குப்பா சாரி சொல்ற? சிவா சாருக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, உனக்கு சிவா சார பிடிச்சிருக்கு. பிரியா, நீ லக்கி தான் பிரியா. சிவா சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் சரிதான் மது, ஆனா சிவா சாரோட அப்பா இப்ப பாத்துட்டு போயிட்டாங்களே, இப்ப என்ன நடக்கும்னே தெரியலையே. ஆமாப்பா, அவர் வேற கோபத்துல போயிருக்காரு. ஆனா நீ ஒன்னும் பயப்படாத பிரியா, சிவா சாரே உன் கைக்குள்ள இருக்காரு, அதெல்லாம் சார் காப்பாத்திடுவாரு. ஓடி மது, சீரியஸ்னஸ் தெரியாம விளையாண்டுகிட்டு இருப்பா. நாங்க சீரியஸ்னஸ் தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓடி மது. பிரியா, கவலைப்படாத பிரியா, சிவா சார் எல்லாம் சமாளிச்சிருவாங்க. அது சிவா சாரை நம்பி லவ் பண்ணலாமா? லவ்வுக்குலாம் ஓகே சொல்லிட்டு இப்ப லவ் பண்ணலாமா வேணாமான்னு டவுட் கேக்குறியா? அடி பிச்சு பிரியா ராஸ்கல். மது. பிரியா, சிவா சார் ரொம்ப நல்லவகடி, நீ நம்பி லவ் பண்ணலாம், உன்னை கைவிட மாட்டாங்க, நான் கேரண்டி. போடி. இவ்வளவு நாள் என் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவை, வாடி வாடின்னு சொன்ன, இப்ப என்னைய போடி போடின்னு சொல்றியா? மது, எனக்கு எத்தனையோ உறவுகள் வரலாம், ஆனா என்னோட உயிர் தோழி நீதான் மது. உயிரென்று உன்னை நானே ஒருபோதும் சொல்ல மாட்டேன், உயிரென்ற என்றோ ஒரு நாள் பிரிவாயே, ஒருபோதும் உன்னை நானே விட மாட்டேன், தொற்று போக என்னாலும் கூட நானே வருவேனே, சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. நம்மளுக்கான ஒரு பொழுது இருக்குன்னு சொல்லி இப்ப தனக்கு பேசிக்கிட்டு இருந்தோம், நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க. ஏக்கா, ஒரு வேலையும் செய்யாம இந்த மரத்தடியில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு காத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை அனுபவிக்கா. அது என்னமோ ஒரு வேலையும் செய்யாம மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறது நல்லதே இருக்கு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. ஏக்கா, சின்ன பொண்ணு குரூப்ஸ்ல இருந்துகிட்டு இப்படி பயப்படலாமாக்கா? பயப்படலாம் செய்யாத, என்ன இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாம்க்கா. ஏட்டி சின்ன பொண்ணு, நான் காலையில பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் குடிச்சதுடி, இப்ப வேற மணி 12:30 ஆக போகுது, வயிறு வேற லைட்டா பசிக்குதுடி. ஆமாட்டி சின்ன பொண்ணு, ஒரு வேலையும் செய்யாம இருந்தா கூட இந்த பசி மட்டும் எங்க இருந்துதான் வருதோ தெரியல, வயிறுலாம் கப 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 கபன்னு சொல்லுதுடி. வேண்டாம், நம்ம போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வருவோமா? ஏட்டி வேணாமட்டி, நான் வேற வீட்ல சமைக்கல, நம்ம வாட்டுக்கு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு யாராச்சும் அத பார்த்து எங்க வீட்டுக்காரட்ட போட்டு கொடுத்தா அம்பிட்டு தேம்போ. ஆமா
பண்ணா ஆர்டர் போட்டுருவோமா? என்னட்டு சின்ன பொண்ணு வீட்ல சமைச்சு தாரேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஆர்டர் போடுறேன்னு சொல்ற. ஏக்கா நீ அந்த காலத்து ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காதக்கா. இந்த காலம் எவ்வளவோ டெக்னாலஜி மாறி போச்சு. அடியே என்னட்டு சொல்ற? ஏக்கா அந்த காலத்துல ஒரு தோசை சாப்பிடறனா கூட அரிசியை ஊற போட்டு அரைச்சு அப்புறம் மாவாக்கி அடுத்த நாள் புளிக்க வச்சு தோசை ஊத்தி சாப்பிடறதுக்குள்ள அப்பப்பா. ஆனா இந்த காலத்துல போன் எடு, ஆர்டர் போடு, தோசையை போடு, வாயில போடு. அடியே என்னட்டு சொல்ற? போன்ல ஆர்டர் போட்டா நம்ம உட்கார்ந்திருக்கிறதுலயே வந்து கொடுத்துட்டு போயிடுவீங்களா? ஆமாக்கா, நம்ம எங்க உட்காந்துருக்கோமோ அங்கேயே வந்து கொடுத்துட்டு போயிருவாங்கக்கா. அக்கா அன்னைக்கு ஒரு நாள் கூட என் மக பீஸா தீனும்னு ஒரே அடங்கா என்னை கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். என்னால எங்கேயும் வர முடியாதுடி அப்படின்னு. என் மக உடனே என் போனை வாங்கி டக்கு 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 டக்குன்னு அடிச்சாக்கா. அடிச்ச 5 நிமிஷத்துல வீட்டு வாசல் முன்னாடியே ஒருத்தனே பைக்ல வந்து நிக்கிறான்க்கா. யாருக்கு அது? உங்க சொந்தக்காரவங்களா? அட இல்லக்கா, பீஸா குடுக்குறவனே வீட்டு வாசல்ல இருந்து கொடுத்துட்டு போயிட்டியா? அப்படியாடி? அப்ப காசு? ஏக்கா காசு போன் பே ஜிபேல அனுப்பி விட்டா தன்னால வந்து கொடுத்துட்டு போயிருவாங்கக்கா. ஏக்கா உலகமே மாறிடுச்சு, ஆனா நீ இன்னும் மாறாம இப்படியே இரு. நம்மளுக்குலாம் என்னடி தெரியும்? என் புருஷன் இன்ன பாரு பட்டன் செல்லத்தையே வாங்கி கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் டப்பா போன் மாதிரி வச்சிருக்கீங்க. நான் கேட்க தாண்டி செய்யறேன். என் வீட்டுக்காரரு உனக்கு இது போதும் சொல்லிவிட்டாருடி. ஏக்கா உன் வீட்டுக்காரரு உன்னை நல்ல ஏமாத்துறாருக்கா. உனக்கு 4 விஷயம் தெரிஞ்சா நீ மதிக்க மாட்டீல, அதான்க்கா உன்னை முன்னேற விட மாட்டாரு. அடியே அது என்னமோ உண்மைதாண்டி. எனக்கு ஒண்ணும் தெரியாம மங்குனி மாதிரி வச்சிருக்காருடி. ஒவ்வொரு பொம்பளைங்க என்னோட டாப்ல இருக்குங்க. எனக்கு ஒரு மண்ணு அளவும் தெரிய மாட்டேங்குதுடி. ஏக்கா புருஷமார்க அந்த காலத்து பொம்பளை மாதிரி அடக்கி உடக்கி வீட்லயே அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறாக்கா. ஆனா அப்படிலாம் இருந்தா நம்ம முன்னேற முடியாது. சமையல் கட்டு பாத்திரம் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதே. ஏக்கா நம்மளுக்கு 4 விஷயம் தெரியணுக்கா. சீக்கிரம் நீ பெரிய போனா வாங்கு, அதுல 4 விஷயம் நல்லா தெரியும்க்கா. அதை பார்த்தாலே முன்னேறிடலாம். ஆமாட்டி சின்ன பொண்ணு, எனக்கு ஏடிஎம்ல போய் கூட ஒரு பணம் எடுக்க தெரியலடி. அசிங்கமா இருக்கு. ஏக்கா நானும் அப்படித்தான்க்கா இருந்தேன். இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நம்மளா தான் முயற்சி பண்ணி ஒவ்வொன்னா கத்துக்கறேன்னு. ஏடில நீங்க இருந்தாலும் கொஞ்சம் படிப்பு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. நான் பள்ளிக்கூடத்து சைடே போனது இல்ல ஏடி. ஆமா நாங்க கலெக்டர் படிப்பு படிச்சிருக்கோம், பெரிய படிப்பு போக்கா. நான் 3வது படிச்சிருக்கேன், சின்ன பொண்ணு 2வது படிச்சிருக்கா. ஏக்கா இத்தனாவது படிச்சிருக்கோம்னு சொல்றது ஒரு நம்பர் தான்க்கா. நம்மளுக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு. அதை வச்சு நம்ம முன்னேறி காட்டணும்க்கா. அன்னைக்கு ஒரு நாள் நான் பேங்குக்கு போனேன். செல்லன்ல எனக்கு பதிவு பண்ணவே தெரியல, ஒரே அசிங்கமா போச்சு. நான் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கொடுத்து இதை பதிஞ்சு தாங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நானே ஒன்னும் படிக்கல, உங்ககிட்ட பதிவு சொல்லாம இருந்தா நீ நம்ம என்கிட்ட தரேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாருக்கா. இது சரிப்பட்டு வராது, நம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பு தப்பா பதிஞ்சு கேசியர்கிட்ட கொடுத்தேன்க்கா. அவரும் 1-2 கரெக்ஷன் சொன்னாரு. அதை எப்படியோ தடுமாறி பதிஞ்சு கொடுத்தேன் பாரு. பணத்தை கையில கொடுத்துட்டாருக்கா. அதுக்கப்புறம் தான் சி இவ்வளவுதானா அப்படின்னு எனக்கு தோணுச்சுக்கா. ஆமாண்டி சின்ன பொண்ணு, பயந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுடி. நம்மளும் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எதையாச்சும் முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கணும்டி. அப்பத்தையே வாழ்க்கையில முன்னேற முடியும். எனக்குலாம் இம்புட்டு தைரியம் இல்லப்பா. எனக்கு பேங்குக்கு போனாலே பயம் வந்து ஜுரம் வந்துருமுடி. ராணியக்கா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுக்கா, போக்காங்கிட்டு. இனிமே என்னத்த திருந்த போறேன்? அடிய வயிறு பசிக்குதுடி. எதுலயாவது ஆர்டர் போட்டு சோத்த வாங்கி குடுடி. நம்ம என்ன சொன்னாலும் இந்த ராணியக்கா மட்டும் திருந்தவே திருந்தாதே. சரிக்கா உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? பாட்டி எனக்கு ஒரு தயிர் சோறு வாங்கி தாடி. என்னது தயிர் சோறா? அக்கா என்னக்கா தயிர் சோறு கேக்குற? ஏன்டி அந்த கடையில தயிர் சோறு கிடைக்காதா? அப்ப புளிச்சோறு வேணா சொல்லுவேன். அக்கா எப்ப பார்த்தாலும் வீட்லயே தக்காளி சோறு புளிச்சோறு தயிர் சோறு தானக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் டிஃபரெண்டா கேப்பியா? அதை விட்டுவிட்டு தயிர் சோறு கேக்குற? பாட்டி அப்ப அந்த கடையில பிரியாணி கிடைக்குமா? கிடைக்குமே. உனக்கு மட்டன் பிரியாணி வேணுமா சிக்கன் பிரியாணி வேணுமா? பாட்டி மட்டன் பிரியாணி சாப்பிடுதாண்டி ரொம்ப நாளாச்சு. மட்டன் பிரியாணியே போடுடி. சரிக்கா இந்த ஆர்டர் போடுறேன். பாட்டி சின்ன பொண்ணு மட்டன் பிரியாணி ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குமேடி, காசு வச்சிருக்கியா? அக்கா அதெல்லாம் காசு என் போன்ல கிடக்குக்கா. அதெல்லாம் நீங்க காசை பத்தி கவலைப்படாதீங்க, நான் வாங்கி தரேன். இன்னைக்கு நீங்க நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு மழை அடிச்சுதே ஊத்த போகுது. ஏக்கா இப்படி சொல்ற? எத்தனை நாள் உங்க கைகளில எல்லாம் நான் வாங்கி தின்றுப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். சின்ன பொண்ணு பார்க்க தாண்டி கரடு முரடா இருப்பா. ஆனா உள்ளக்க பழாப்பழ சோள மாதிரி இனிப்பா இருப்பா. சரி போனதெல்லாம் போதும், மட்டன் பிரியாணி மட்டும் போதுமா? பாட்டி வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் எப்படிடி சாப்பிடுறது? ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் ஒன்னு சொல்லிருடி. சரிக்கா இந்த ஆர்டர் போடுறேன். 3 மட்டன் பிரியாணி, 3 சிக்கன் லெக் பீஸ். ஏட்டி என்னடி ஃபோன் பண்ணாம அப்படியே என்னமோ அமக்குனே அவ்வளவுதானா? அக்கா போன் பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லக்கா. போன்ல ஆர்டர் போட்டாலே தன்னால கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருக்கா. ஏட்டி அப்ப காசு?
அது நான் போன்லயே இருந்து ஏத்திட்டேன்க்கா. வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. போனும் பேசல, காசும் கையில கொடுக்கல. ஏதோ போன்ல நொட்டு நொட்டுன்னு தட்டுனா இன்னும் 10 நிமிஷத்துல பிரியாணி கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டாங்க. இதுதான்க்கா டெக்னாலஜி. ஹலோ, ஆமா நாங்க தான் ஆர்டர் போட்டது. சொல்லுங்க. நீங்க வந்துட்டீங்களா? நாங்க வந்து அந்த தெரு முனையில பெரிய ஒரு மரம் இருக்கு பாருங்க, அங்கதான் உட்காந்துருக்கோம். ஆமா அந்த பிள்ளையார் கோயிலுக்கு நேரையே வந்துகிட்டே இருங்க. ஆமா அங்க ஒரு நகைக்கடை இருக்கா, அதை தாண்டி அப்படியே வாங்க. ஏட்டி சின்ன பொண்ணு, என்னடி இப்ப தானடி ஆர்டர் போட்ட, அதுக்குள்ள பிரியாணி கொண்டு வந்துட்டீங்களா? அட ஆமாக்கா, ஆர்டர் போட்டு 5 நிமிஷத்துல கொண்டு வந்துருவாங்க. இங்க பாருவே, சொல்லி 5 நிமிஷம் கூட இல்ல, அதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்றாங்க. உலகம் வேகமா ஓடுது. ஏக்கா, உலகம் அது வடக்கு தான்க்கா ஓடுது. ஆனா டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுது. வாங்க வந்துட்டீங்களா? வாங்க. நாங்க உட்காந்துருக்கிறத பாத்துட்டீங்களா? வாங்க. ஏட்டி சின்ன பொண்ணு, கரெக்டா மட்டன் பிரியாணியை கொண்டு வந்துருவாங்களா? அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்கக்கா. நான் 2-3 தாட்டி ஆர்டர் போட்டு வாங்கி வீட்டுல வச்சு சாப்பிட்டுருக்கேன். வீட்ல சமைக்கிறதே இல்ல போல இருக்கு. எந்த நேரமும் ஆர்டர் போடு, வாயில போடுனே போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமாக்கா, பிரியாணி திங்கணும் போல ஆசையா இருந்தாலே ஆர்டர் போட்டு வாங்கி தின்றதுக்கா. பிரியாணி செய்யறது அவ்வளவு கஷ்டமா இருக்குக்கா. எல்லாத்தையும் நறுக்கி கிறுக்கி போட்டு வதக்கி எல்லாம் எடுத்தா பிரியாணி குழஞ்சு போயிருது. இந்த டென்ஷனுக்கு தாக்கா நான் ஆர்டர் போட்டு வாங்கி தின்றது. அது என்னமோ உண்மைதாண்டி. பிரியாணிக்கு ஆகுற செலவும் ஆர்டர் போட்டு செலவும் ஒன்னாத்தானே வருது. இது கடையிலேயே வாங்கி தின்னுட்டு போயிடலாம். நீங்க தான் ஆர்டர் போட்டீங்களா? ஆமாப்பா நாங்க தான் மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டோம். இந்தாங்கக்கா. ராணியக்கா பாத்துக்கிட்டே இருக்கியா? வாங்கு. சரிடி. என்ன சூடா இருக்கு. இப்பதேன் கொதிக்க மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்துப்பாங்க போல இருக்கு. இந்தாட்டி சின்ன பொண்ணே. ஏக்கா, என்கிட்ட எதுக்குக்கா குடுக்குற? அங்ககிட்டே வை, இங்ககிட்டே பிரிச்சு வச்சு சாப்பிடுவோம். ஆமா சின்ன பொண்ணு, இயற்கையை பாத்துக்கிட்டு சாப்பிடுறது அப்படி நல்லா இருக்கும். அக்கா, நீ இங்க நட்டையே பிரிக்கா. சரிடி. அட, இது என்னடி மண்பானையில பிரியாணி வந்திருக்கு? ஏக்கா, இப்ப ட்ரெண்டிங் மண்பானை பிரியாணி தான்க்கா. சாப்பிட்டு பாரு, டேஸ்டா இருக்கும். ஆகா, என்ன ருசியா இருக்கு. கடையில வாங்குற பிரியாணி தான் அம்பட்டு ருசியா இருக்கு. வீட்ல அறக்க பறக்க செஞ்சு எல்லாருக்கும் போட்டுட்டு கடைசி ஆறுன பிரியாணித்தையும் சாப்பிட்டுக்கிட்டு கிடப்பேன். இப்ப சூடா எனக்கு மட்டும் பிரியாணி நான் வச்சு சாப்பிடுவேன். சாப்பிடுக்கா, சாப்பிடு. ஏக்கா, இதே மாதிரி வாரத்துல ஒரு தாட்டி பிரியாணி வாங்கி சாப்பிடணும்க்கா. எனக்கு வாரத்துல ஒரு நாள் பிரியாணி சாப்பிடணும் தாண்டி ஆசையா இருக்கு. எங்க இன்னைக்கு ஒரு நாளே என் மாமியாருக்கு லெமன் சோற வச்சிட்டு வந்திருக்கேன். அது என்ன ஆட்டம் ஆட போகுதோ தெரியல. ஏக்கா, ருசியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் மாமியார் பேச்ச ஏக்கா எடுக்கிற? அதை மறந்துட்டு அள்ளி சாப்பிடுக்கா. என்னது ஒரே சவுண்டா கிடக்கு? அம்மா, என்னமாச்சு? ஏன் பாத்திரத்தை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா சொல்றீங்க? ராணி லெமன் சோறு கிண்டி வச்சுட்டு போயிட்டாளா? எங்கம்மா போனா? உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாளா? ஏன் ராணி இப்படி பண்றா? வயசானவங்களுக்கு கூட சோறாக்கி வைக்காம எங்க போய் தொலைஞ்சா? அம்மா அழுகாதீங்கம்மா, உங்களுக்கு வேணா ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வரவா? ராணி, ஏன் இப்படி பண்றா? எப்பயும் கரெக்டா சமைச்சு வச்சுட்டு தானே போவா. ஏன் இப்படி பண்றன்னு தெரியலையே. போய் அவ்வளோ
இந்த தாட்டி மட்டன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அடுத்தாப்புல எல்லாம் இறால் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம்க்கா. பாட்டி நான் இறால் பிரியாணில சாப்பிட்டதே இல்ல டி. அடுத்த தாட்டி கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும் டி. ஏக்கா சாப்பிடும்போது பேசாதக்கா. ராணி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ராணி? அண்ணே கோவப்படாதீங்க அண்ணே. அது நிறுத்துமா, நான் என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எம்புட்டு திமிரு? என் பெத்த தாயி, என்னை 10 மாசம் சுமந்த பெத்த தாயி அங்க பட்டினியோட கிடக்கு. ஆனா நீ பிரியாணி தின்னுகிட்டு இருக்கியா? ஏட்டி, நீ பிரியாணி திம்ப எங்க அம்மா லெமன் சோறு திங்கணுமா? என்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய வேலையில என்னைய சேர்த்து விட்ட பெத்த தாய்க்கு லெமன் சோறு செஞ்சு கொடுப்ப, நீ பிரியாணி திம்பியாடி குந்தாணி? இவ பண்ணுன வேலைக்கு இப்படி திட்டாம? அண்ணே ராணி அக்கா ஒன்னும் பிரியாணி எல்லாம் கேட்கல அண்ணே. நான் தான் விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்தனே. ராணி அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. இங்க பாருமா, அவ பிரியாணி திங்கிறதுல நான் ஒன்னும் தப்பு சொல்லலமா. இவ திங்கிறப்ப எங்க அம்மாவுக்கும் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கணும். அடச்சி, நான் உன் மேல எம்பிட்டு பாசம் நேசம்லாம் வச்சிருந்தேன். அத ஒரு நொடி இப்படி தூள் தூள் ஆக்கிட்டியே. எனக்கு வார கோபத்துக்கு உன்னைய